ஏ சீலா, ஏ சீலா. ராணி அக்கா, நின்னுக்கா, மெதுவா போ. ஜெட்டு வேகத்துல ஓடுற, உன் கூட நடக்க கூட முடியல. ஏட்டி ரெண்டு பிள்ளை பெத்தவ நானே ஓடுறேன். உனக்கு என்னடி கேடு? வா வரசா. இக்கா, அவ இந்தா தானே இருக்கா, மெதுவா போவோம் வா. ஏட்டி சீலா, கொஞ்சம் திரும்பி தான் பாரு. யாரு? ராணி அக்காவா? அக்கா என்ன இவ்வளவு தூரம்? காலையிலே வீட்டுக்கு போனோம்மா. பிள்ளைகள் தான் சொல்லிச்சு இந்த கோழிகளே அடைக்க போறா எங்க அம்மா. காலையில போனா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு. சரி அப்படியே ரெண்டு எட்டு நடந்தா இங்கேயே வந்து பார்த்துலாமன்னு தான் வந்தேன். சரிக்கா, ஏதாவது விசேஷமா என்ன இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிய? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லத்தா, நிற்க முடியாம வெயில் நடந்து வந்தது. வா அந்த இளநோரமும் உட்காந்து பேசுவோம். இப்ப சொல்லுங்கக்கா. எக்கோ, இதான் ரகசியம் விஷயம் பேச போறோமா? யாருக்கும் தெரியாம தனியா கூட்டு வந்திருக்கிய, என்ன கதை? ஆமாட்டி, பெரிய ரகசியம் இருக்கு. நீ வேற. சரி, ரொம்ப நாள் ஆச்சே, அந்த திருச்செந்தூர் முருகரை போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன். சரி, நீங்கள்லாம் இங்கே கொஞ்சம் என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, ஒன்றா மண்ணா போயிட்டு வரலாம். அதனால உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எக்கோ, இதுக்குதான் என்ன காலம் காத்தால இருந்து கரகர கரகரன்னு கூட இழுத்துட்டே வரியோ? அதை அப்பவே சொன்னாதான் என்னவா? ஏட்டி வாய் வலிக்காது எனக்கு, வாங்கிட்ட ஒரு நேரம் இவகிட்ட ஒரு நேரம் சொல்றதுக்கு. அதான் இப்போ சொல்கிறோம்ல, நம்ம அப்படியே நாளைக்கு காலங்காலத்தில் கிளம்பி போவோம். என்ன சொல்றிய? எக்க போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் பிள்ளைகள் எல்லாம் இருக்குமே, என்னத்தை செய்ய போகிறோம்? பிள்ளைகள், ஆமாம் பெரிய பிள்ளைகள். வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூடவே தாண்டி கிடக்க போகுது. ஒரு நாள் நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தோஷமாக போயிட்டு வருவோம். சாமி கிமி கும்பிட்டாதான் நம்ம கஷ்டம் எல்லாம் தீரும். நம்ம யாருக்காக போகிறோம்? அந்த பிள்ளைகளுக்காக தானே போகிறோம். அதுவும் சரிதான்க்கா, ரொம்ப நாள் ஆச்சு முருகரை பார்த்து. சரி நம்ம நாளைக்கு போவோம். நானும் அப்பயே உமா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். காலையில் விடிய காலையில் 6 மணி பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாண்டில் டால் நிற்கணும் எல்லாரும். என்ன வள்ளி, காது கேட்டுச்சா? உனக்கும் சேர்த்துதான். உமா கிட்ட நீயும் ஒரு வார்த்தை சொல்லிடு, 6 மணிக்கு நம்ம டான் பஸ் ஸ்டாண்ட் நிற்கும். சூப்பர்க்கா. 6 மணிக்கு என்ன, 5:30 நான் பஸ் நிக்கேன். எப்பா முருகா, உன்னை வந்து பார்த்ததோடு என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போகணும். எட்டி என்ன அம்மா ரொம்ப அலட்டிட்டு கிடக்கா? நம்மளும் வாரேன்னா வேண்டாம் வேண்டாங்க, ஏதோ பேக் எடுக்க அதை எடுக்க ஓவர் சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு. ஆமாட்டி, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நம்மள அம்மா மதிக்கவே மாட்டேக்கா. அப்பா வரட்டும், நம்ம என்னன்னு கேட்போம். இளைய மக்கா, என்ன மக்கா பொம்பளை பிள்ளைகள் மாதிரியா இருக்கிய? கால் எங்க இருக்கு முதல்ல? காலை கீழே எடு. ஆமா, நீ எங்ககிட்டே வா, காலெடு கையெடுன்னு. அங்க உள்ள போய் பாரு அம்மா என்ன செய்றான்னு. எங்களை விட்டுட்டு எங்கேயோ போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஏமா அக்கா, அம்மா வீட்டுக்கு போயே வருஷம் ஆகுது. உங்களை விட்டுட்டு எங்க மக்கா போவா? நீ இப்படியே நம்பிட்டே இருப்பா. அம்மா திருச்செந்தூர் போறா. திருச்செந்தூர் என்ன, திருச்செந்தூர் போறாளா? வர வர தும்மல் அதிகமாகி போச்சு அவளுக்கு. இருக்குது இப்ப காலை உடச்சி போடுறேன். என்ன கதை இவளுக்கு? இரு வாரம் அக்கா. வர வர இவளுக்கு பயம் விட்டு போச்சு நம்ம மேல. ஏட்டி, அப்பா போற வேகத்தை பார்த்தா அம்மா அடிச்சிருமோ? இத்தனை வருஷமா இந்த வீட்டில் தானே இருக்க, அப்பா தான் அடி வாங்கிட்டு வெளியே வருவானா பாரு. ஏட்டி வா, நம்ம 2 பேரும் ஒட்டி கேட்போம். இல்லைன்னா அப்பா இங்க வந்து ஊர் பில்டப் காட்டும். ஏமாட்டி அக்கா, காலத்துல வந்து கிடக்க எந்திரிச்சு தான் நின்னானவா? ஏட்டி, அம்மைக்கு தெரிஞ்ச நம்ம 2 பேரும் வழக்கமா பிஞ்சிரும். தெரியாம ஒளிஞ்சு உட்காரு, நீ கீழே உட்காரு. எட்டி ராணி, என்ன நடக்குதுங்க? பிள்ளைகள் என்னமோ சொல்லுது, எங்கேயோ கிளம்புறியா பேக்குக்கெல்லாம் தூக்கிட்டு? என்ன குரல்லாம் ஒரு மாதிரி எகிருது? அதான் உங்க பிள்ளைகள் சொல்லியிருக்கல எங்கேயோ போறான்னு. எங்க போறான்னு சொல்லியிருக்கும்ல. எதுக்கு ராணி கோவப்படுற? பிள்ளைகள் ஏதோ திருச்செந்தூர் போறான்னு சொல்லிச்சு, அதான் துட்டுக்கிட்டு வச்சிருக்கியா என்ன ஏதுன்னு கேட்க வந்தேன். துட்டு எல்லாம் இருக்கு என்கிட்ட, நான் போயிட்டு வந்துடுவேன். நான் நாளைக்கு காலையிலே போயிட்டு நைட்டு தான் வருவேன். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் போய் அனுப்புற வேண்டியது எல்லாம் ஒரு வேலை தான். சும்மா அந்த டீக்கெட்டில் போய் உட்காந்துட்டு கூடாது. சரிம்மா சரிம்மா, நீ சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? நீ சந்தோஷமா போயிட்டு வா. ஆனா பேக்குக்கெல்லாம் கையில இருக்கு, எத்தனை நாள் போயிட்டு வருவா? ஆமா, பேக் இருக்கு. இப்போ அதுக்கு என்ன? ஒன்றும் இல்லைம்மா, நீ சந்தோஷமா போயிட்டு வா. எனக்கு அப்படியே தள்ள ஒரு ஓரமா வலிக்குது, நான் அப்படியே அதில் படுத்துக்கிறேன், சரியா? எப்பா, இதெல்லாம் ஒரு பொழப்பு.
உனக்கு வெக்கமா இல்ல? ஹிஹிஹிஹிஹி. ராணி அக்கா, என்ன கையில பேக்லாம் வச்சிருக்கியோ? சொல்லிட்டு நாங்களும் எடுத்து வந்திருப்போம்ல. ஏட்டி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும்? சரி, திருச்செந்தூர் வரைக்கும் போறோமே, கடல்ல குளிச்ச மாத்து சேலைகளை வேணுமே எடுத்து வச்சேன். 2 3 சேலை வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணும்னாலும் தாரேன். சிக்கப்பு கடலெல்லாம் குளிப்போமா? ஜாலி. சரி ஏட்டி, உமா எங்க சொன்னியெல்லாம் இல்லையா? ராணி அக்கா, நான் இங்க வாரேன். இந்த வந்துட்டாக்கா இழுவே. ஏம்மா எவ்வளவு நேரம்மா? 6 மணிக்கு வர சொன்னா பாரு, மணி 6:30 ஆயிப்போச்சு. எக்கா, இந்த பிள்ளைகளை அனுப்பி வச்சுட்டு வர லேட் ஆயிட்டுக்கா. அதான் திருச்செந்தூர் பஸ் 3 பஸ் நிக்கல, வாங்க போவோம். ஆமாம்மா, ஏன் சொல்ல மாட்டா? 1/2 மணி நேரத்துக்கு மேல நான் காவல் கிடக்கும் உனக்கு. நீங்க ராணி வந்த உடனே வாங்க போவோம்னு கூப்பிடதான் செய்வேன். சரி சரி, நேரம் அது, வாங்க போவோம். ஐயா, நம்ம இன்னைக்கு திருச்செந்தூர் போறோம்.